முன்னாடிலாம் சிஎஸ்கேக்கு மேட்ச்னா 15வது ஓவருக்கு மேலதான் பிரஷர் வரும். இப்பெல்லாம் சிஎஸ்கே மேட்ச்னாலே பிரஷர் வருது. இவங்க மோசமா தோப்பாங்களா, ரொம்ப மோசமா தோப்பாங்களா, இல்லன்னா ஒன்னா ரன் எடுப்பாங்களா, 120 தாண்டுவாங்களா அப்படின்னு நினைச்சாலே பிரஷர் ஒட்டிக்குது. சரி, லாஸ்ட் மேட்ச் நல்லா ஜெயிச்சாங்களே எல்எஸ்ஜி கூட அப்படின்னு நினைச்சா அது வேற கேப்டன்ஷிப் மிஸ்டேக்குன்றாங்க. அப்போ கேப்டன்ஷிப் சரியா இருந்தா சென்னை தோத்துருப்பாங்கன்னு சொல்ல வராங்களா? அடுத்தது வேற நம்ம பங்காளி எம்ஐயோட மேட்ச் இருக்கு. எம்ஐயும் 5 கப்பு, நம்மளும் 5 கப்பு. ஆனா 2 பேருமே ஆல்மோஸ்ட் பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருக்கோம். இப்பவுமே சிஎஸ்கேவை நினைச்சு சந்தோஷப்படுறதா, சிஎஸ்கே நினைச்சு கான்பிடண்டா இருக்கா, ஒண்ணுமே புரியல. லைட்டா எம்ஐ ஃபார்முக்கு வந்த மாதிரி வேற ஒரு ஃபீல் வருது. எஸ்ஆர்ஹெச்சோட செம்மையா விளாண்டாங்க. ஓகே, மேட்ச பாப்போம். வேற என்ன பண்றது, நம்மளே மேட்ச பாக்கலன்னா வேற யார சிஎஸ்கே மேட்ச பாப்பாங்க? ஆனா ஸ்டேடியம் போய் சிஎஸ்கே மேட்ச பாக்குறவங்க நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஓகே, வர்ற சிஎஸ்கே எம்ஐ மேட்ச்ல சிஎஸ்கே என்ன பண்ண போறாங்க? நிறைய 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 மரத்த வைக்க போறாங்களா, இல்லைன்னா 6ம் 4ம் அடிச்சு கலப்ப போறாங்களா? எம்ஐட்ட தோப்பாங்களா, இல்லைன்னா எம்ஐ முன்னாடி போய் நம்ம இன்னும் பின்னாடி இருக்க போறோமா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து பாப்போம்.